ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய கடுகு உளுந்து துவையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த துவையல் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு டேஸ்டியான துவையல். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த துவையல் செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம். இந்த கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 25 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் துவையலில் எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். அதனால் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு இந்த கடுகை அப்படியே பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பொரிஞ்சு வர நேரத்தில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலர் மாதிரி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வர அளவுக்கு நம்ம இது போல் வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். ஏன்னா உடனே கலர் மாதிரி இது தீய ஆரம்பிச்சிடும் இந்த பருப்பெல்லாம். இப்போ நம்ம இது கொஞ்சம் கலர் மாதிரி வர நேரத்தில் இப்போ நம்ம இதில் 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம தக்காளி தான் மெயினாக ஆட் பண்ண போகிறோம். பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்க்கறதுனால இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 20 பல்லு போல் பூண்டு நான் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம இது கொஞ்சம் கலர் மாறி எல்லாம் வர ஆரம்பிக்குதுல. இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த உளுந்து நல்ல கலர் மாறி பொன்னிறமாக மாறி வருது பாருங்கள். இந்த நேரம் நம்ம இதில் நான் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை நீட்டு வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதனால் இதில் நாம் நீட்டு வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக நமக்கு இந்த தக்காளி வதங்கி வரும். அதனால தான் உப்பு இப்போவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த தக்காளி. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினோடனே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உளுந்து சேர்த்ததுனால நமக்கு இது கொரகொரப்பாக இருக்கும் நமக்கு இந்த துவையல். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதை நீங்கள் தாளிச்சிக்குங்க. நம்ம ஆல்ரெடி கடுகுலாம் சேர்த்து தான் நம்ம இந்த துவையல் ரெடி பண்ணோம். அதனால் தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை நமக்கு தாளித்தா நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை தாளிச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.